ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜ்யகுனி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்க செய்து கொண்டு வருகின்றோம். நேற்று தாதி அவர்கள் எங்கெல்லாம் சேவை செய்தார், அந்த யோக பவன் கொட்டிக்கேரியில அந்த சிவபாபாவுடைய தூண்டுதல் பேரால அழகா அது கட்டி முடிக்கப்பட்டு 3 ஏக்கர் நிலத்த பாபாவுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். மது பிரதர் எல்லாம் அவங்களுடைய குடும்பமே சரி, எல்லாம் முழுமையாக பார்த்தோம். அதோட தொடர்ச்சி பற்றி நாம் பார்க்கலாம் என்று. இது ஒரு விசேஷமான இன்றைக்கு சேவை. வகுப்பு தாதியினுடைய வகுப்பு, முரளி வகுப்பு. அதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது தாதி இருதய புஷ்பாவுடைய முரளி கிளாஸ் வகுப்பு எடுப்பது என்றால் எல்லோரும் ஓடி வந்து விடுவார்களாம். அதாவது தாய்மார்கள் ஓடி வருகிறார்கள், வயதானவர்கள், சிறுவர்கள் எல்லோரும் ஓடி வருவாராம். அதாவது தாதியினுடைய வகுப்பு கேட்பதற்காக. அது மட்டுமா, குமாரிகள் நடனமாடி கொண்டு வருகின்றார்கள், குமாரர்கள் குதித்து கொண்டு வருவார்களாம் தாதியினுடைய வகுப்புக்கு. அதாவது தாதியினுடைய வகுப்பு என்பது அல்வா சாப்பிடும் இன்பம் போன்றது அப்படின்று சொல்கின்றார். அதாவது ஞானத்தில் 6 வருடங்களை கடந்திருந்தாலும் இவ்வளவு ஆனந்தத்தை நான் உணர்ந்ததில்லை அப்படின்று எல்லோரும் அனுபவித்திருக்கின்றார்கள். அந்த வாணி வகுப்பு தீவிரமாக இருக்கும் அப்படி என்றும், யோகா கிளாஸ் இன்னும் கம்பீரமாக இருக்கும் அப்படி என்றும் நினைத்தேன் அப்படி என்று சொல்கின்றார் வகுப்பில் வரக்கூடிய மாணவர்கள். ஆனால் இங்கோ நான் மகிழ்ச்சியும் சரி, சிரிப்பியும் சரி, நகைச்சுவையும் கண்டேன். தன்னுடைய 53 வருட தவ வாழ்க்கையுடைய பலவிதமான அனுபவங்களை அவர் குவியலாக பொழிவார் அப்படின்று எல்லோரும் அனுபவித்திருக்கின்றார்கள். அந்த வருடங்களுடைய நிகழ்வுகளை நாம் கண் முன்னே நிற்க வைப்பாராம் தாதி அவர்கள். அப்புறம் ஒரு சேவை. ஆத்மா, நான் பரீட்சை வேலைக்காக பெங்களூருக்கு அதாவது 5/4/1989 முதல் 20/5/1989 வரை 45 நாட்கள் தாதியினுடைய வகுப்பில் கலந்து கொண்டேன். அங்கே பொழியப்பட்ட எண்ணங்களினுடைய விலைமதிப்பற்ற ரத்தினங்களை நான் சேகரித்து இருக்கின்றேன். இப்பொழுது தாதியினுடைய கிளாஸினுடைய பல வருடங்களில் எத்தனை லட்சம் உயர்ந்த வாக்கியங்கள் பாய்ந்து சென்று மறைந்திருக்கும். இதோ பாருங்கள், அவற்றை அவருடைய சொந்த வார்த்தைகளாலேயே தர முயற்சித்திருக்கின்றேன் அப்படின்று இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஹன்னர்மத் அவருடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். இன்னொரு அனுபவம், ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் என்னிடம் யோகத்தில் கடவுளை காண உங்களுக்கு எத்தனை மணி நேரம் தேவை அப்படின்னு கேள்வி கேட்டாராம். அப்போ தாதி அவர்கள் அவரிடம் 1 வினாடி போதும் அப்படின்று சொன்னாராம் தாதி அவர்கள். அப்போ அந்த கிறிஸ்தவர் ஆச்சரியம் அடைந்தாராம். அது எப்படி என்று கேட்டார் அவர். அப்போ தாதி அவர்கள் சொன்னார், பல்பு எரி எவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது அப்படின்று. சுவிட்ச் ஆன் செய்தவுடன் பல்பு எவ்வளவு வேகமாக எரிகிறது, அது போலத்தான் அப்படின்று அழகான அந்த உதாரணத்தை அவர் சொன்னாராம். அதாவது பல்பை எரிய வைக்க எவ்வளவு நேரம் தேவை அப்படின்று கேள்வி. அதை சுவிட்ச் ஆன் செய்தால் போதும். அதே போல ஆத்மாவை பற்றிய யோகா, அந்த ஞானம் எப்பொழுது எரியும், அதாவது ஜோதியாக இருக்கிறது. ஆனால் அதற்கு 1 வினாடி போதும் அப்படின்று தாதி அவர்கள் அந்த விஷயத்தை நம்மிடம் அழகாக சொல்லியிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவம், தாதி இறுதி புஷ்பாவுடைய சொந்த தம்பி. அவர் ஏற்கனவே இறந்து விட்டார். இலங்கைக்கு அங்க பிசினஸ் செய்யும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த அனுபவத்தினை, பழைய அனுபவத்தினை நம்மிடையே இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதாவது ஒரு முறை என்னுடைய லௌகீக தம்பி எனக்கு போன் செய்தார். அப்போ நான் யார் பேசுவது அப்படின்ட்டு கேட்டேன். அவன் நான் தான் உன் தம்பி அப்படி என்று சொன்னான். அப்ப நான் சொன்னேன் அவருக்கு, இங்கே எனக்கு நிறைய தம்பிகள் இருக்கின்றார்கள் அப்படின்று, உன் பெயர் என்ன அப்படின்று கேட்டாராம் தாதி அவர்கள் தன்னுடைய சொந்த தம்பியிடம்.
அவன் உன்னுடைய லௌகிக தம்பி அப்படி என்று சொன்னான். இப்படித்தான் அந்த உண்மை நிலை, அதாவது சுயத்தை உணர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும். எல்லோரும் ஆத்மா, ஆத்மா அப்படின்னு நினைத்திருக்கின்றார்கள் தாதி அவர்கள். இன்னொரு அனுபவம். நான் சேட்டு இல்லை. என் சேட் யார் தெரியுமா? சிவபாபா மட்டுமே. அதாவது இது அவருடைய கடை. நான் அவருடைய சேவகன் மட்டுமே அப்படின்னு அழகான அந்த அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொரு அழகான அனுபவம். இங்கே 100 குமாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களை எப்படி பராமரிப்பது அப்படின்று ஒரு வினாடி கூட நான் யோசித்ததில்லை. ஏனென்றால் நானே பாபாவுடைய குமாரி ஆகிவிட்டேன். நான் ஏன் யோசிக்க வேண்டும்? அப்படின்னு தாதி அவர்கள் கேள்வி கேட்டார். இன்னொரு அனுபவம். ஒரு முறை நாங்கள் ஒரு கல்லறை தோட்டத்திற்கு சென்றிருந்தோம். அந்த மயான பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பிணத்தை பார்த்து இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு அப்படின்னு நாங்கள் உணர்ந்தோம். அதாவது நேற்று முன்தினம் ஒரு ஏழை கூலி வேலை செய்யக்கூடிய பெண், அதாவது சிவலிங்க சேவைக்காக ரூ. 1000 கொடுத்தாராம். இன்னொரு அனுபவத்தை சொல்கின்றார். அந்த யோக பவன்ல சிவலிங்கம் கட்டினாங்க இல்லையா? அதற்காக. அப்போ தாதி அவருக்கு கண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது அந்த பெண்மணிக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அதனால அந்த பணத்தை அவரிடமே திருப்பி கொடுக்க விரும்பினேன் அப்படின்னு தாதி சொன்னார். அப்போ அந்த பெண்மணி சொன்னார், தாதி, என்னுடைய புண்ணியத்தினுடைய பலனை ஏன் நீங்கள் பறிக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டார் என்னிடம் அந்த பெண்மணி. இது எனக்கு மிகவும் பாரமாகி விட்டது அப்படின்னு சொல்கின்றார். அப்போ பாபா அந்த தாயினுடைய சேவைக்கான நன்றி கடன் நான் எப்படி திருப்பி செலுத்துவது அப்படின்னு கேள்வி வருகிறது தானே. அதாவது அந்த கொட்டிக்கரையில பனார்கட்ட ரோட்ல சிவலிங்க நிறுவுவது என் கனவில் கூட இல்லை. ஆனால் பாபாவிடமிருந்து ஒரு சக்தி வாய்ந்த சங்கல்பம் வந்தது. அதாவது ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கு. அது மட்டுமா, ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களுடைய குரல்களை நான் கேட்டேன். எங்களுக்கு தரிசனம் கொடுங்கள், தரிசனம் கொடுங்கள். அந்த குரல் மிகவும் பலமாக இருந்தது அப்படின்று அதனுடைய அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இன்னொரு அனுபவத்தை சொல்கின்றார். அதாவது ஒரு பழக்கத்தை விடுவது நம் கையில் தான் இருக்கின்றது. அப்போ இது நடந்த விஷயம் பாகிஸ்தான் நடந்த விஷயம் கராச்சியில. அப்போ தேநீருடன், அதாவது டீ குடிக்கும் பொழுது பப்பாட் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ எல்லோருக்கும் அந்த பப்பாட் மீது ஆசை இருந்தது. இந்த ஆசை பழக்கமாகிவிடக் கூடாது அப்படின்னு நினைத்து இந்த எண்ணத்தை நான் கைவிட்டேன். பாருங்கள், இன்னொரு அனுபவத்தை சொல்கின்றார். சூட்சும உலகில் வாழக்கூடிய எந்த தேவதைக்கும் டீ குடிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இல்லை. அப்போ அந்த ஆசை என்பது அறியாமை மட்டுமே. அப்போ நமக்கே ஆசைகள் இருக்கும் பொழுது மற்றவருடைய ஆசைகளை நாம் எப்படி நீக்க முடியும்? அதனால அந்த பற்று என்பது மாயை அப்படின்னு தாதி இறுதி புஷ்பா அவர்கள் எப்படி கராச்சியில் அங்கு நடந்த விஷயத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார். இன்னொரு அனுபவத்தினை சொல்கின்றார். ஒரு வெளிநாட்டவர் இந்தியாவுக்கு வருகிறார். அவருக்கு இங்கு இருக்கின்ற எந்த மொழி அவருக்கு தெரியாது. அதனால அவரால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. கடைசியில அவர் ஒரு கோவிலுக்கு முன் சென்று ஒரு பிச்சைக்காரனை போட்டோ எடுத்து விட்டு செல்கின்றார். அதனால்தான் பாபா வாணியிலே சிவனுடைய மகா வாக்கியம், அதாவது ஆர்வம் இல்லாதவர்களுடைய நிலை இதே போன்றுதான் அப்படின்னு சொல்கின்றார் அந்த அனுபவத்தினை. இன்னொரு விஷயத்தை, இது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். எமர்ஜென்சி காலத்தில், அதாவது எப்ப அந்த பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு 1950 அந்த வருஷம் இந்த யக்ஞம் ரொம்ப பெக்ரி பார்ட்ன்னு சொல்லுவாங்க. பண பற்றாக்குறையினுடைய நிலை. ஆனா இப்ப சொல்றாங்க அது டெஸ்ட் பேப்பர் பாபா வைத்திருக்கின்றார் எல்லோருக்கும். அப்போ அந்த எமர்ஜென்சி காலத்துல மவுண்ட் அபுல அந்த கஷ்டமான நாட்களில் பாபா ஈஷு தாதியிடம் கேட்டிருக்கின்றார். ஈஷு, கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னு அவர்தான் பண்டார பார்த்துக் கொள்வார். எவ்வளவு பணம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கின்றாராம். அப்போ அவர் சொன்னார், பாபா 6 அணா மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த 6 அணாவை வைத்து 400 பேருக்கு எப்படி உணவு அளிப்பது அப்படின்னு சொன்னாராம். இப்படிப்பட்ட அந்த பெக்ரி பார்ட் நிலையில் நான்
அப்போ தாதி சொல்கின்றார், அந்த சமயத்துல நான் பூனாவுக்கு சென்ற பொழுது என்னுடைய உறவினர்கள் எனக்கு கொடுத்த ஒரு பணம் வந்து ரூ. 200. அந்த ரூ. 200 வந்து பாபாவிடம் கொடுத்தேன். ஆனால் பாபா என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த ரூ. 200 எவ்வளவுக்கு சமம் தெரியுமா? கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 சமம் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மா பாபா. பாபா, குழந்தாய், இந்த அவசர காலத்தில் நீ எனக்கு உதவி செய்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு உதவுவேன் என்று சிவபாபா சொல்லியிருக்கின்றார். பிரம்ம பாபா சொல்லியிருக்கின்றார் இந்த விஷயத்தில். இப்படியெல்லாம் தாதி அவர்கள் தன்னுடைய ஈஸ்வரிய சேவையில தன்னுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் ஈடுபடுத்தியிருக்கின்றார். இன்னொரு அழகான ஒரு அனுபவம். நான் ஒரு பாத்திரத்தில் பாபாவுக்கு டோலி கொடுத்தேன். அப்போ பொறுப்பில் இருந்த சகோதரி அந்த பாத்திரத்தை என்னிடம் திருப்பி தரவில்லை. அப்போ பாபா அதை பற்றி கேட்டு அவரிடம், நீ உணவளிப்பவர், இதை ஏன் எனக்கு பயன்படுத்தினா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த செய்தி வந்து 27/4/1989 அவருடைய விஷயம். அப்போ பாபா சொன்னார், அதாவது தைரியத்தில் பலம் இருக்கிறது. நீ சிவலிங்கத்தை நினைவு செய்யுங்கள், என்னிடம் வாருங்கள், இது என்னுடைய காரியம், நான் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ பிரம்மா பாபாவுடைய லௌகிக மகள் நிர்மல் சாந்த் அவர்கள் தாதி இருதய புஷ்பாவிடம் சொன்னாராம். எப்படி என்று, தாதி, தயவு செய்து எங்களுடைய கல்கத்தா மண்ணில் உங்கள் பாதம் பதிக்கக்கூடிய கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொன்னாராம் தாதி இருதய புஷ்பாவிடம். இதுதான் இந்த சங்கமகத்தினுடைய ஈஸ்வரிய ராஜ மரியாதை. அப்படி என்று அந்த விஷயத்தை நாளைக்கு தாதி இருதய புஷ்பா அவர்கள் கல்கட்டாவில் சேவை செய்தாரா, என்ன செய்திருக்கிறார் அப்படின்று இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜ்யகுனி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்க செய்து கொண்டு வருகின்றோம். நேற்று தாதி அவர்கள் எங்கெல்லாம் சேவை செய்தார், அந்த யோக பவன் கொட்டிக்கேரியில அந்த சிவபாபாவுடைய தூண்டுதல் பேரால் அழகா அது கட்டி முடிக்கப்பட்டு 3 ஏக்கர் வந்து நிலத்தை வந்து பாபாவுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். மது பிரதர் எல்லாம் அவங்களுடைய குடும்பமே சரி, எல்லாம் முழுமையாக பார்த்தோம். அதோட தொடர்ச்சி பற்றி நாம் பார்க்கலாம் என்று. இது ஒரு விசேஷமான ஒரு இன்றைக்கு சேவை.